டி.கே. சந்திரன் அரக்கையிலும் ஒரு சின்ன புக் ஒன்று எழுதியிருக்கேன். நாங்கள் வந்து பிபி கம்யூனிட்டிலேருந்து வந்தவங்க. இதனுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து அவினாசி பக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் ஐவிஎஸ்ல போகும்போது பார்த்தீங்கன்னா ஏகேவிஎன் சேரிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்கோம். எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம். அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து எஸ்எம் ஸ்பின்னிங் மில்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அங்கே வந்து ஒரு 2 லட்சம் ஸ்பின்னில்ஸில் டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில்ஸ் வச்சுருக்கோம். அரவக்குறிச்சியில் அங்கே ஒரு 2 லட்சம் ஸ்பின்னில்ஸ் வந்து இருக்குது. அப்பா வந்து 1953 நாம் பிறக்கும் போது ஒரு சாதாரண கைத்தறி நெசவாளியாக இருந்தார். 1962 ஒரு ரீட்டைல் ஷாப் வந்து மதுரையில் ஓப்பன் பண்ணார். அந்த கடைகளுடைய வயது இன்று வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 62 ஆரம்பித்து அந்த 38 இன்னொரு 25 63 வருடம் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் இருந்த அனுபவம் இருக்கிறது. அதாவது தயாரிப்பவர்கள்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெறுவதெல்லாம் தயாரிப்பதில்லை. அதுதான் வந்து மேல்நாட்டு பொருளாதாரம். நம்ம நாட்டு பொருளாதாரம் என்ன சொல்றது? தயாரிக்கிறவனே வந்து பொருளாதாரத்தில் வெற்றி பெற முடியுமா? அதுக்கு இந்தியாவில் ஒரு 10 நிறுவனங்கள் தான் இருக்கு. அது பர்டிகுலர்லி அரவிந்த் இங்கே தென் தமிழ்நாட்டில் எடுத்துட்டா நாங்கள் தான் இருக்கோம். ஏன்னா எங்ககிட்ட ஸ்பின்னிங் இருக்கு, நிட்டிங் இருக்கு, வீவிங் இருக்குது, ஹோல்சேல் இருக்கு, ரீட்டைல் இருக்குது, ஃபேஷன் இருக்குது. எங்களுடைய மருமகள்கள் வந்து 2 பேர் ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரி படித்தவங்க. மகள்கள் வந்து 2 பேர் 4 பேர் மொத்தம் 4 குடும்ப அங்கத்தினர் உங்க மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி குவாலிஃபைடு போயிட்டு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து கையெழுத்து போட மட்டும்தான் தெரியும். 1974 நான் தான் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அதுக்கப்புறம் 10 வருஷம் வந்து சீட் கேபிட்டல் இல்லாத காரணத்தினால பிஎஸ்என்எல்ல போய் 260 ரூபா பேசிக்கு. ஃபர்ஸ்ட் பே ட்ரான் வந்து 499 ரூபா. அப்போ 499 ரூபாய்க்கு 8 கிராம் கொண்ட ஒரு ரிங் ஒன்று வாங்கி போட சொல்லி எல்டர் பிரதர் சொன்னார். இவருக்கு வந்து 79 வயசு ஆகுது. எங்களுடைய சகோதரி வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்களை காட்டில் 1 வருஷம் இளையவங்க. அவங்க வந்து இவங்கெல்லாம் நீங்கள் அந்த பாவு சுற்றுற ராட்டை பார்த்துருப்பீங்க. அது வந்து அவங்களே சுற்றி கொடுப்பாங்க. வீட்டில் வந்து நாங்கள் எங்கள் நேட்டிவ் பிளேஸ்ல அவினாசி வரணும்னா அட்டப்படி 3 கிலோமீட்டர்ஸ். அங்கே நடந்தால் 6 மணிக்கு சினிமா போடுவாங்க. நாங்கள் பாசமலர் படம் பார்த்தோம் 1963 2 பேரும். அதை வந்து நினைவு கூடுறதுக்காக அவங்களுக்கு 19ஆம் தேதி பர்த்டே வந்த போது அது 2 பேர் படம் பார்க்க போகலான்னு போகும்போது சரியா ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணாங்க. என்ன அப்படி போகும்போது எதை கூட கனெக்ட் பண்ணி பண்ணுறது. இப்போ தறியெல்லாம் வந்து எங்ககிட்டே தெரியல. நாங்கள் வந்து நிட்டிங்கில் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். வீவிங் வந்து நாங்கள் பெருசாக பண்ணலை. ஒரு என்ன சொல்கிறது, பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு 12 பவர்லூம் மட்டும்தான் இருக்குது. நிட்டிங்கில் வந்து உலகத்தினுடைய இன்னர்வேர் மார்க்கெட் வந்து ஜாக்கி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஜாக்கியினுடைய அட்டபவுட் 6 to 8% இன்னர் கேர்மெண்ட்ஸ் நாங்கள் தான் பண்ணுறோம். திருப்பூரில் எங்களுடைய டெடிக்கேட்டடாக ஒரே ஃபேக்டரியில் ஜாக்கி மட்டும் பண்ணுறோம். டெகத்ரானுடைய ஒர்க்கிங் பார்ட்னர் நாங்கள். அவங்க கடையில் இருக்கக்கூடிய 56 கடைகளில் கிட்டத்தட்ட 450 500 ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்குது. அவங்க கடையில் விற்றுச்சுன்னா அன்றைக்கி நைட்டே வந்து எங்களுக்கு ஆர்டர் ஜென்ரேட் ஆகும். நாங்கள் அடுத்த நாள் மார்னிங்கில் காலையில் எங்கள் ஃபேக்ட்ரி 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் டெகத்ரானுக்கான அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எனி ப்ரொடக்ஷன் வந்து 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். திருப்பூரில் இருக்கவங்க மற்ற எக்ஸ்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் அப்லாம் பிரச்சனைனா அவங்க டெலிவரி ஷெட்யூல் மெயின்டைன் பண்ண முடியாது. இல்லை நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த பிபி கம்யூனிட்டிலேருந்தே வந்ததுனால வி நோ த இன்ட்ரிகேசிஸ். பார்க்னா என்ன, வெட்டுனா என்ன, நிட்டிங்னா என்ன, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ரத்தத்திலேயே இருக்கிறது. அதே மாதிரி இப்போ இவங்க சில்க் வில்லேஜ் வந்து இவங்களும் அந்த வீவிங் சம்மந்தப்பட்ட அந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்கனால தே நோ த இன்ட்ரிகேசிஸ். இன்ட்ரிகேசிஸ்க்கு தமிழில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. முழுமையான அறிவா யாருக்கா தமிழ் நல்லா தெரிஞ்சிருந்தா அந்த வார்த்தை இன்னைக்கு போட்டுக்கலாம். We are having an integrated textile manufacturing and retail and next generation people எல்லாம் எங்களை அடுத்து வந்துட்டாங்க. அவங்களும் எல்லா பிஸ்னஸ் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நாம் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் போகலாம். அது கேகேவிங்கிற பேரில் சில்க் வில்லேஜ் கூட பண்ணலாம்.